சொல்லுவாங்களே எங்க இருவரி பட்டவனுக்கு மனதை விட பாவிய தாய் வயிற்றுல பிறந்த தாயவனுக்கு மனம் இறங்கும். ஒரு நாய் வயிற்றுல காது பூச்சி கச்சாண்டிக்கு எதனா பூச்சி கச்சி பொம்பளுது. ஒரு நாளைக்கு ஒண்ணு பாத்துறாங்க. ஏண்டி எனக்கு மனுஷியா இருக்குது? உங்களுக்கு என்ன கால் நொண்டியா இல்ல கை மொண்டியா? வாய் என்ன? ஐயோ எங்களுக்கா நம்மளுக்கு இருப்பெல்லாம் கிடையாது. அண்ணாட கணக்கு அண்ணாட முடிச்சிடணும். காதலிலே 3 வகையான காதல். வெயில போட என்னடா அப்படியேப்பட்ட காதல்? காரி மஞ்சு காதல். வாய்க்கு போய் வாயில போட்டுக்கிறடா பாவி. முதல் காதல் சந்தோஷ காதல். எப்படி தெரியுமா? எப்படி? நீங்க 2 பேரும் மாமா எங்க வயலையா வாயில் தான் கூப்பிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அக்கத்து வீட்டுக்காரங்க போய் கடன் வாங்க. மாமன் கூப்பிடுறதுக்கு இந்த கரண்ட் கழுத்து செத்தே போயிடலாம். சாவடி தட்வாடி சாவடிய நீ செத்தனாக்கா இந்த ஊரு சுடுகாடு போற வரைக்கும் உங்க உடம்ப தொட்டு தொட்டு தொட்டி கூட விட மாட்டேன். எங்களுக்கு மூடு வந்தோம். நீங்க பாருங்க, நான் உயிர சாக மாட்டேன். எங்கேயாச்சும் ஏரி குளோ கொட்டு வீட்டு சேர்த்துருவோம். நாங்க 2 பேரும் ஏண்டி யாரும் பார்க்காத இடத்துல சட்டிங்களா காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்டு புண்டி அது சாப்பிட்டு போட்டோம். நீ சாப்பிடாது. அந்த நமக்கு தெரியுமா? உங்களை பார்த்துக்குதா? அது ஏதோ காக்கா குருவிங்க அது சாப்பிட்டு போட்டு இவ்வளோ லோல் போட்டு நடக்குது. நான் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுட்டு போனேன். என்ன கம்பா கவுராடி அல்ல குறையிறதுக்கு இல்ல இந்த கவுர் போட்டு அரைக்கிறாங்களே என்ன அது கூட தேஞ்சு விடும். என்ன தேய்வா போகுது ஒண்ணும் கிடையாது. அப்படியே இருக்கும் மாகடியா. முதல் காதல் சந்தோஷ காதல். 2வது காதல் சாகச காதல். அது எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்கா? இந்த கம்யூனிட்டி நம்மள விடாத சொல்ல பண்ணு கடுக்குறானே இந்த கம்யூனிட்டி. நான் தான் ஒரு பேச்சு சொன்னா எந்த கம்யூனிட்டியா விடாத சொல்ல பண்ணுகிறானே. ஆமா சரி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எப்படின்னா ஒரு நாளைக்கு போய் பால் மாட்டி வந்துடலாமே அப்படின்னு வரீங்களா? அது சாகச காதல். 3வது காதல் நீ தூக்கு மாட்டி அப்படியே செத்துருன்ற நானு. செய்ய வேண்டாம் ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. வேகமாக அழைக்க நாசக்காரா என்று சொல்லிவிட்டீர்கள். சாகசமாக அழைக்க சதிகாரா என்று சொல்லிவிட்டீர்கள். உடம்புல ஒட்டு வெறி
யாரும் போவாதீங்க, படுக்கோடு பார்த்துட்டு போங்க. என் போய் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வரையாடாங்க மாறி போட்டு ஏடா எந்த நேரத்துல வர்றது என்னன்னு ஒரு விவசாயம் இல்ல. ஒரு பெண்களை கண்டால் தாயாவும் தங்கையாவும் நிற்க தாரமாக நிற்கிறது இதெல்லாம் தேவையா? ஏடா டேய், என்னடா அது? நான் செய்யாதே இப்ப செய்யாதே அப்படிதான் செய்யுது நானு. நீ செய்யக்கூடாது. ஆ? ஏன்னா யாரு ஜெபித் குலத்தை பிறந்த பண்ணி ஐயோ அவர் சொல்றா பாரு அவங்களுக்கு இருக்காது. நியாயம் நான் அண்ணா ஏடா இந்த நேரத்துல நான் எதற்காக தெரியுமா ஓடி வந்திருக்கிறேன்? ஏன் வந்த? அண்ணனுடைய எதிர்பார்த்து கூட நகரம் செல்லவா நீ இல்லாம எப்ப போயிருக்காரு அவரு? உனக்குதான் புத்தி இல்லாத யாரா உடம்பா வந்து என்ன நினைச்சேன். அந்த ஆளுக்கும் புத்தி இல்லடா டேய். உன்னை விட்டா வேற கதி கிடையாது அவருக்கு. உன்னையே நம்பிக்கிறார் போ. இந்த நேரத்துல தம்பிக்காரன் என்ன வேலையில் இருப்பான்? வேலை மனதா மனதா அந்த வேலை மனதா ஆ? எல்லாம் நல்லது வேலை. சரி ஏதோ தம்பியா இருந்தாலும் ஒரு நல்லதுதான் சொல்றேன். ஆமா வேணாம். சரி ஐயோ இங்க எங்க வரீங்க? ஐயா வயல போவாதுண்ணா. இங்க வராதீங்க. இல்ல அப்படி சந்துல நோஞ்சி அப்படி சீக்கிரமா போயிடலாமே. நீங்க எந்த சந்து இருக்குதுக்கு வரீங்க? சந்துக்காக தான். நீங்க ரெண்டாவது போட்டு சாத்திட்டு இருக்குதுக்கு நாங்க அவர் சாவி அவர் எடுத்து போயிட்டாரு. ஏன் எப்படியா பாட்ட பூட்டியும் நாங்க கம்பியில தாந்துற வேண்டிய சாவி நாடி இந்த பூட்டுக்கு அவர் சாவி மட்டும் ஏய், இங்க பாருங்க இந்த சந்து சின்னது அந்த பெரிய ஒரு போவாதுங்க. நாங்க நோஞ்சிடுவோம். ஐயா இடுக்கு புள்ளியா இருக்கோ இல்லையா நான் நோஞ்சிக்கிறனாக்கா தின்னாடியா நான் வரவே மாட்டேன் வெளியே. பார்த்து பண்ணிக்கிறேன். பக்காளி நானா பாகத்தை பண்ணிக்கிறேன். வரமாட்டேன் வெளியே. புண்ணியத்தை பண்ணுங்க. இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, இன்னொரு நாளைக்கு மாட்டுங்க. ஆடாச்சு இன்னைக்கே ஒண்ணு முடியல இன்னும் நாளைக்கு பாக்குறியா? பாத்தியா முடியல சொன்னியா? கும்படி எடுத்துட்டு அதான் வாங்கி ஒண்ணும் பண்ண போனா வாங்கிட்டியா? ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இருட்டுமா ஒரு பெண்கள் என்றால் ஒரு ஆடவர் துணை இல்ல, ஒரு பெண்கள் துணையாக யாரும் இல்ல. தன்னத்தில் நடுவு நீங்கள் யாரம்மா? ஐயா நாங்களும் மணிபுரி நாடு தாயை என்று தந்தையின் சோகத்தாலே ஜெமீன் கோட்டைக்கு ஒரு உறவை தேடி வந்தோம் ஐயா. என்ன இது மணிபுரி நாட்டை சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தினர் ஜமீன் கோட்டை ஒரு உறவை தேடி வந்திருக்கிறியா? ஆமா உன் தாயின் பேர் என்ன? ஐயா என் தாயின் பேர் பதுமை கோமலிங்க. பதுமை கோமலையா? பதுமை கோமலை அப்படி என்றால் இப்படி அக்கல் பெற்ற செல்வங்களா இருக்குமா? ஒன்றுமே புரியவில்லை. அம்மா ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஐயா ஜமீன் முத்திரை பொருத்தப்பட்ட மோதிரம் இருக்கு, என் தாய் கொடுத்தாங்க பாருங்க ஐயா. என்ன இது? இந்த மோதிரம் ஜமீன் கூட சேர்ந்தவர்கள் தான் அணிந்திருப்பார்கள். அப்படி என்றால் இது அக்கால் முந்தனா வேற என்ன இருக்காமா? அது மட்டும் இல்லையே என் தாய் கைப்பற்ற நிகிதம் இருக்கு பாருங்க ஐயா. அக்கா அக்கால் கைப்படி எழுதி லிகிதா வேற யாரும் லிகிதம் கிடையாது அக்கா. இந்த தம்பிக்காக எழுதி லிகிதமா வேற எந்த லிகிதம் கிடையாது அக்கா. வேற என் தாயின் புகைப்படம் பாருங்க ஐயா. அக்கா சின்ன சிறுவதை எங்களை விட்டு 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 உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாத பாவியாய் விட்டேன். எப்பொழுது பார்த்தால் தம்பி தம்பி என்று ஆசையோடு அழைப்பாயி இப்போது தம்பியை பார்க்க நேரமே இல்லையா அக்கா. அம்மாவுடைய பேர் என்ன சொன்ன? என்னோட பேரு மாண்புமிகு. ஐயா தேன்மொழிங்க. மாண்புடி தேன்மொழி நீங்கள் இருவர் யார் தெரியும்? பாவத்துக்கு நெஞ்சமே நேசமச்ச
சோதனையோ நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் தான் வந்து சேர்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது அழைத்து சென்றால் என் அண்ணனோ கோபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை அழைத்து சென்றால் என்னுடைய அண்ணன் கோபப்படுவார். அதுவரை அதோ தெரியும் அந்த குடிசை மாமா இப்பொழுது வந்தாலும் அப்புறம் ஐயோ மாமா எங்களுக்கு ஒரு சொந்தம் கிடைச்சு நாங்க சந்தோஷமா இருந்தோமே மாமா எங்களை தனிமையில விட்டுட்டு போறீங்களே என்ன மாமா இது அழகே கூடாதம்மா. அடிக்கடி நான் உன்னை வந்து பார்ப்பேன்.